அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதிகமாக மக்கள் என்னை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய நல்ல அல்லது அவர்களுக்கு துன்பம் வருகின்ற சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். பெரும்பான்மையானவர்கள் தங்களுடைய உடல் உள ரீதியாக அவர்கள் ஆரோக்கிய நிலையிலே இல்லாமல் அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள், ஏதோ ஒரு நோய் அவர்களை தொற்றிக்கொண்டது என்றதை எடுத்துச் சொல்லி அதற்காக குணமாக வேண்டும் என்று சொல்லி மன்றாடும்படியாக கேட்பார்கள். உலக சமூகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆய்வாளர்கள் கூறுவார்கள், 95% மக்கள் ஏதோ ஒரு விதமாக உடல் உள நோயுற்றவர்களாக அல்லது அதை பற்றிய ஒரு கவலை அவர்களுக்கு உண்டு என்று சொல்லப்படுகின்றது. நோய்கள் எங்களை தாக்குகின்ற பொழுது எங்களுடைய மனமும் குழம்புகின்றது. இந்த நோய் இதிலிருந்து விடுபடுவதற்கு நாங்கள் வைத்தியர்களுடைய உதவியை நாடுகின்றோம், அல்லது நாங்கள் எங்களை பராமரிப்பதற்கான சில சிகிச்சை முறைகளை நாங்களே செய்து கொள்கின்றோம், அல்லது இந்த துன்பங்களை, அதாவது இந்த நோயினால் ஏற்படுகின்ற துன்பங்களிலே இருந்து சுமைகளாக அவற்றை கருதுகின்ற பொழுது, எங்களுடைய உளமும் துன்பப்படுகின்ற பொழுது அதிலிருந்து ஆறுதல் பெறுவதற்காக நாங்கள் பலரை நாடுகின்றோம். இவ்வாறு இந்த நோயை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நிச்சயமாக ஒவ்வொரு மனித பிறவியும் விரும்புவார். ஆனால் இந்த நோயிலிருந்து முழுமையாக விடுதலை பெற முடியுமா, முடியாதா, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு குறுகிய காலத்திலே அந்த துன்பத்தை நோவிலே இருந்து விடுதலை பெறுவர் போல இருக்கலாம். ஆனால் தொடர்ந்தும் அது மீண்டும் மீண்டும் சில நோய்கள் எங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். அல்லது இந்த நோயினால் வருகின்ற துன்பங்களை சிகிச்சை பெறுவதற்காக நாங்கள் வைத்தியர்களை நாடுகின்றோம். ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த நவீன உலகத்திலே பல சத்துணவை அல்லது ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் செய்தாலும் கூடுதலான மக்கள் இந்த நோய் பற்றிய கவலையினாலே அல்லது நோயினாலே தாக்கப்படுகின்றார்கள். இலங்கை வாழ் மக்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலே வளர்ந்த முதிர்ச்சி அடைந்த அல்லது வளமை பொருந்திய நாடுகளிலும் எவ்வளவோ வசதிகள் இருந்தும் அங்கு அவர்களும் ஏதோ ஒரு நோயை 1, 2 என்று சொல்லி இந்த நோய்க்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். அதனால் அவர்கள் நல்ல சிகிச்சை பெறக்கூடிய வசதிகள் இருந்தாலும் அவர்கள் நோயாளர்களாகவே இருக்கின்றார்கள். சில நோய்கள் வந்து போகலாம், சில நோய்கள் எங்களுடைய மரணத்திற்கு எங்களை இட்டுச் செல்லலாம், அல்லது சில நோய்கள் எங்களுக்கு பல ஆண்டு காலமாக தீராத நோயாக இருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழலிலே கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் எப்படி இந்த நோயிலே இருந்து குணமாக முடியும், இந்த நோயினால் ஏற்படுகின்ற தாக்கத்திலே இருந்து விடுதலை பெற முடியும், அல்லது இந்த நோயை எப்படி நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கப் போகின்ற பொழுது, இயேசுவினுடைய பணியிலே ஒரு முக்கியமான பணி நோயாளர்களை குணமாக்குதல். ஒன்றில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அதிலிருந்து சிகிச்சை பெற முடியாமல் பலராலும் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கலாம், அல்லது அவர்கள் ஊனமுற்றவர்களாக, பார்வை இழந்தவர்களாக, கால் நடக்க முடியாதவர்களாக, அல்லது
அசுத்தாவிகளினாலே தாக்கப்பட்டவர்களாக, அவர்கள் அதால் படுகின்ற துன்பங்களிலே இருந்து இயேசு அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு, அவரிடம் தேடி வருகின்றவர்களுக்கு அவர் குணம் கொடுத்தார் என்பது விவிலியத்திலே மிகவும் தெளிவாக எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. ஒன்று, இந்த இயேசு பரிவு கொண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவர்களுக்கு இந்த குணமாக்குதலை கொடுக்கின்றார், அவர்களை குணமாக்குகின்றார். இரண்டாவதாக, அவர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நம்பிக்கையை அவர் அங்கீகரித்து அந்த நம்பிக்கையினால் அவர்கள் குணமாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். மூன்றாவதாக, இறைவன் இந்த குணப்படுத்தலுக்கு அவருக்கு துணையாக இருந்தார், அவருடைய வல்லமை இவரிலே இருந்தது என்பதை வெளிப்படுத்துவதற்காக குணமாக்கினார். இயேசுவினுடைய வருகையினுடைய அந்த காலத்தை அடையாளப்படுத்துவதற்காக பல இறைவாக்கினர்களுடைய கூற்றுக்கள், வார்த்தைகள், இயேசுவினுடைய யுகத்தில் இப்படி நோயாளர்கள் குணப்படுத்தப்படுவார்கள், அவர்களுடைய துன்பங்கள் தீர்க்கப்படுகின்றது என்று ஒரு அடையாளமாக மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை அனுப்பி, நீர்தானா வர இருக்கிற மெசியா என்று கேட்டபொழுது, நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் சொல்லுங்கள், பார்வை இழந்தவர்கள் பார்வை பெறுகின்றார்கள், நடக்க முடியாதவர்கள் நடக்கின்றார்கள், நோயாளர்கள் குணப்படுத்தப்படுகின்றார்கள். இவ்வாறு இறை அரசினுடைய கிறிஸ்துவினுடைய வருகையை சுட்டி காட்டுகின்ற அடையாளங்களாக குணப்படுத்தல் இயேசுவினாலே அருளப்பட்டது. இந்த இயேசு குணப்படுத்துகின்ற பொழுது அவர் சில சடங்குகளை நிறைவேற்றுகின்றது போல அவருடைய வார்த்தையினாலே, ஒரு சொல்லினாலே குணமாக்குகின்றார், அல்லது அவர் சில விடயங்களை தொட்டு குணமாக்குகின்றார், அல்லது அவர் சில விடயங்களை செய்து, உதாரணமாக ஒரு செவிப்புலன் அற்றவருக்கு கேள்வி ஆற்றலை கொடுப்பதற்கு தன்னுடைய அவரை தனிமைப்படுத்தி தன்னுடைய எச்சிலில் இருந்து ஒரு சேறை உண்டாக்கி அதை அவருடைய காதிலே வைக்கின்றார். இதற்கு பல விளக்கங்கள் இருக்கலாம். அதாவது பேச முடியாதவர்கள் அவர்கள் கேட்க முடியாதவர்களாக இருக்கின்றார். அதனால் இந்த இரண்டுக்கும் உள்ள ஒரு தொடர்பை சுட்டி காட்டலாம். அதனால் இங்கு மனித செயல்பாடு, ஆற்றல் அங்கு செயல்படுகின்றது. நாங்கள் நோயுறுகின்ற பொழுது ஒரு வைத்தியருடைய உதவியை நாடுகின்ற பொழுது அங்கு அவர்களுடைய ஆற்றலூடாக இறைவன் செயலாற்றலாம். ஆகையினாலே நாங்கள் நோயுற்றால் வெறுமனே ஆலயத்திற்கு சென்று கரங்களை விரித்து அழுது பிரலாபித்து நாங்கள் மன்றாடினால் மட்டும் சில வேளைகளிலே போதாது. அதனாலே குணப்படுத்தப்படக்கூடிய வழிகளை நாங்கள் தேட வேண்டும். அந்த நோயினுடைய தாக்கத்திலே இருந்து விடுதலை பெறுவதற்கு எங்களுடைய உணவு, எங்களுடைய நடத்தை, எங்களுடைய பழக்க வழக்கங்கள் சிலவற்றை நாங்கள் மாற்றிக்கொள்வதனூடாக இந்த நோயில் இருந்து குணமாக்கப்படலாம், அல்லது அந்த நோயினுடைய தாக்கத்தை குறைக்கலாம். இங்கு இயேசுவினுடைய இந்த குணமாக்குகின்ற பணி அன்று இடம்பெற்றது என்பதற்கு பல ஆதாரங்கள் எங்களுக்கு உண்டு. அதனால் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது இந்த இறைவனுடைய வல்லமை, அதாவது மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்ட இறைவனுடைய வல்லமை எங்களிலே செயலாற்ற முடியும். இறைவன் எங்கள் மீது
அக்கறை கொண்டிருக்கின்றார். இறைவன் வல்லமை பொருந்தியவர். இந்த இரண்டும் இணைகின்ற பொழுது, நாங்கள் இறைவனிடம் மன்றாடுகின்ற பொழுது, எங்களுடைய உடல் உள்ள நோய்கள் குணமாகுவதற்கும் இன்னும் நாங்கள் ஆரோக்கியமான மனிதர்களாக வாழ்வதற்கும் எங்களுடைய மன்றாட்டங்கள் ஒரு அடிப்படையான உதவியாக எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது குணப்படுத்தப்படலாம். ஆகையினால தான் இந்த ஆலயங்களிலே அல்லது குறிப்பாக மரியாள் உடைய பெயரினால் இயங்குகின்ற ஆலயங்கள் இவற்றிலே அல்லது திருத்தலங்கள் இவற்றிலே குணமாக்கல் இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதை நாங்கள் புதுமையாக, அதாவது ஒரு மனித சக்திக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையிலே ஒருவர் குணமாக்கப்படுகின்றார், அவர் இறைவனுடைய அருளினால் என்று நாங்கள் நம்புகின்றோம். வைத்தியர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லது இயற்கையாகவே சிலருக்கு சில வருத்தங்கள் குணமாக்கப்படுகின்றன. ஏனென்றால் எங்களுடைய உடலிலே இருக்கின்ற அந்த சிஸ்டம், எங்களுடைய உடலிலே இருக்கின்ற அந்த இசைவாக்கத்தினால் இயற்கையாகவே சில நோய்கள் குணமாக்கப்படக்கூடிய வல்லமை, சக்தி எங்களுக்குள்ளே இருக்கலாம். நான் இங்கு குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், இந்த குணமாக்குகின்ற வல்லமையையும் பணியையும் இயேசு தம்முடைய திரு தூதர்களுக்கும் கொடுத்தார். அதனாலே அவர்களுடைய வழிவருகின்ற திரு தூதர்கள் அல்லது மனிதர்கள் இறைவனுடைய அருளை பெற்று அவர்களும் குணமாக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கு செபத்தினால் மட்டும் குணமாகலாம் என்பதிலே, அதே வேளையிலே எங்களுடைய புத்தியையும் ஆற்றலையும் பயன்படுத்தி இந்த வைத்தியர்களுடைய உதவியை நாடுவதும் மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. இங்கே இந்த நோயினாலே வருந்துகின்றோம் என்றால், ஒரு நோயை குணப்படுத்துவது ஒன்று. இந்த நோயினுடைய தாக்கத்தினாலே நாங்கள் உள ரீதியாக பாதிக்கப்படுகின்றோம். வாழ்க்கையிலே நாங்கள் துன்புறுகின்றோம். இந்த துன்பத்திலே இருந்து எப்படி விடுதலை பெற முடியும்? இயேசு அவருடைய உடல் நோயினாலே பாதிக்கப்படாமல் இருந்தாலும், அப்படி குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவருடைய உள்ளம் வருத்தத்திலே ஆழ்ந்திருந்தது. அவருடைய பாடுகள், அவருடைய பணியிலே அவருக்கு இருந்த எதிர்ப்புகள் அல்லது பணியிலே இருந்த அவர்களுடைய பல்வேறு தடைகள் மத்தியிலே அவரும் உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார். ஆனால் இந்த துன்பங்களை எப்படி எதிர்நோக்க வேண்டும் என்றும் இயேசு தம்முடைய போதனையினாலும் தம்முடைய பணியினாலும் போதனை எங்களுக்கு அவர் சொல்லி தந்திருக்கின்றார். உதாரணமாக, இந்த துன்பங்களினாலே வாடுகின்ற மனிதர்களை பார்த்து சொல்லுகின்றார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் உங்களை தேற்றுவேன், உங்களுக்கு ஆறுதல் தருவேன். ஏனென்றால் அவர் ஒரு மனத்தாழ்ச்சியுடையவர். எங்களுடைய நிலைக்கு அவர் தம்மை தாழ்த்தி எங்களோடு உடன் இருக்கின்ற ஒரு கடவுள். இவ்வாறு இயேசு கூறியிருக்கின்றார். அதனால் நாங்கள் எங்களுடைய இந்த நோய்களினாலே பாதிக்கப்படுகின்ற உள ரீதியாக துன்புறுகின்ற எங்களுடைய மன உடைவு, மனக்கலக்கம், அமைதியின்மை, தூக்கமின்மை, அதனால் எங்களுடைய வாழ்க்கை கசந்து போகின்றது, இந்த துன்பங்களை, இந்த நோவை என்னால் தாங்க முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லி சோர்ந்து போகின்ற மக்களை இயேசு அழைக்கின்றார். ஆகையினாலே இறைவன் எங்களுடைய எல்லா நோய்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவார் என்பதல்ல. காரணம், இது ஒரு மறைபொருள். நாங்கள் நோய்வாய்ப்பட்டதற்கு நாமும் சில வேளைகளிலே காரணங்களாக இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியமில்லாத எங்களுடைய ஒரு வாழ்க்கை முறை
அவை எங்களுடைய உடலை தாக்கலாம். ஆகையினாலே நாங்கள் அவற்றிலே இருந்து விடுதலை பெறுவதற்கு இறைவன் எங்களுக்கு துணை நிற்பார். இறைவனுடைய அருள் ஒன்று எங்களை குணப்படுத்தும், அல்லது இந்த நோய்களினால் ஏற்படுகின்ற உள ரீதியான ஆன்மீக ரீதியான துன்பங்களிலே இருந்து இறைவன் எங்களுக்கு ஆறுதல் தருவதற்கும் எங்களை நாங்கள் மீண்டும் திடப்படுத்துவதற்கும் இறைவனுடைய அருள் எங்களுக்கு தேவையாக இருக்கும். இயேசு அவருடைய பாடுகளை, அதாவது துன்பத்தை எதிர்கொண்ட பொழுது என்னால் தாங்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் மனவேதனைப்பட்டார். அவருடைய உள்ளம் கலக்கமுற்றிருந்தது என்று சொல்லப்படுகின்றார். அவர் குழம்பினார். அந்த வேளையிலும் அவர் என்னால் முடியாது என்று சொல்லி மன்றாடுகின்ற பொழுது தம்முடைய தந்தையினுடைய சித்தம் அதுதான் என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், ஆகட்டும் என்று சொன்னார். அந்த ஒரு ஆன்மீக ரீதியான வளர்ச்சி, அதாவது எங்களுடைய இறை நம்பிக்கை, அது சோதிக்கப்படலாம். ஆனால் அந்த சோதனை வேளையிலே நாங்கள் துணிவோடு இருக்கின்ற பொழுது இறைவனுடைய அருளை கேட்டு இந்த விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது மாற்ற முடியாதவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது மாற்றக்கூடியவற்றை நாங்கள் மாற்றலாம். ஆனால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஆரோக்கிய வாழ்வு எங்களை தூய்மைப்படுத்துகின்றதாக, இறைவனுடைய பாடுகளோடு எங்களை இணைக்கின்ற சந்தர்ப்பங்களாக, அல்லது இந்த வேளைகளிலே நாங்கள் என்ன மனநிலையோடு ஆழமான இறை நம்பிக்கையோடும் மனத்திடனோடும் இருக்கக்கூடியவர்களாக எங்களை வளர்க்கலாம். அடுத்தவர்களுடைய துன்பங்களை புரிந்து கொள்வதற்கும், அடுத்தவர்களுடைய நோயினால் அவர்கள் பாதிக்கப்படுகின்ற அவர்களுடைய வேதனைகள் மத்தியிலே நாங்கள் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நாங்கள் வளருவதற்கும் முதிர்ச்சி அடைவதற்கும் இந்த நோய்கள் எங்களுக்கு ஒரு பயனுள்ள சந்தர்ப்பங்களாக அமைகின்றன. அதனால எத்தனையோ பேர் தங்களுடைய உள ரீதியாக நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அவர்கள் ஆறுதல் தேடுகின்றார்கள். அவர்கள் அதிலே இருந்து குணமாக்கப்பட வேண்டும் என்று ஆசிக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையையும் அவருடைய பணியையும் அவருடைய பிரசன்னத்தையும் நாங்கள் அணுகுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒரு புத்துணர்வுகள் பெற்று நாங்கள் இவற்றை தாங்குகின்ற மனவலிமையையும் இவற்றிலே இருந்து குணமாக்கப்படக்கூடிய ஆண்டவருடைய அருளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.